ஏ பச்சைக்கிளி வாயை தட்டு உண்மை சொல்லி தொலை. உன்னாலே தம்பி தலைக்கில தொங்கிட்டு இருக்கான். வாய் என்ன கொழுக்கட்டையா இருக்கு, திறந்து சொல்லு. ஓனர் நான் தான் இல்லை என்று கூறினேனே. இல்லை என்று கூறிட்டா எல்லாம் சரியாயிருமா? நீ வாந்தி எடுத்ததுக்கு யார் காரணம் இப்ப சொல்லணும். பச்சைக்கிளி உன் டாடி பக்கத்துல தான் இருக்கிறேன். யாரா இருந்தாலும் சொல்லு, ஒரே வெட்டு. டாடி வேண்டாம். ஏமா அப்படி சொல்ற? அப்போ 5 பேரையும் வெட்டிட்டுமா? ஐயோ வேண்டாம் டாடி, நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க டாடி. இல்ல, நான் தான் எல்லாத்தையும் சரியா கண்டுபிடிச்சேன். என்ன சரோஜாக்கா, நான் தானே கண்டுபிடிச்சேன். ஆமா ஆமா, பெரிய கண்டுபிடிப்பு தான். உன் கண்டுபிடிப்பால என் தம்பி இப்ப தலைகீழ தொங்கிட்டு இருக்கான். பொச்சைக்கிளி வாயை தந்து உண்மையை சொல்லு. பச்சைக்கிளி இதுல யாரு காரணம்னு சொல்லுமா? டாடி. பச்சைக்கிளி அப்பா கேக்குறல, சொல்லுமா. இந்த 5 பேர்ல யாரு காரணம்னு சொல்லு. இவங்க 5 பேருமே காரணம் இல்ல. அப்படியா? அப்ப வேற யார் காரணமா சொல்லுமா? அப்பாடா, நல்ல வேலையா தம்பி தப்பிச்சிட்டான். சரி பச்சைக்கிளி, யாருன்னு உண்மையை சொல்லு. இவங்கள அவுத்து விடுங்க டாடி, நான் உண்மையை சொல்றேன். அவனுங்க கிடக்குறானுங்கம்மா, நீ சொல்லு யார் காரணம்? டாடி, எல்லாத்துக்கும் இந்த குழந்தை தான் காரணம். என்னது நானா? நினைச்சேன், அப்பவே நினைச்சேன். பச்சைக்கிளி இவளா இவ புருஷனா? உண்மையா தெளிவா அடிச்சு சொல்லு. ஓனர் இது அதை விட மோசமா இருக்கு. ஆமா, உனக்கு என் தம்பி தலைகீழ தொங்கிட்டு இருக்கதே நல்லா இருக்கும். டாடி அருவாளோட வெட்டுவே நிக்கதே நல்லா இருக்கும். இப்ப நான் சொன்னது மட்டும் ரொம்ப தப்பா தெரியுது. ஓனர் எதுவா இருந்தாலும் அவன்கிட்ட தெளிவா கேளுங்க ஓனர். நீங்களா ஒரு முடிவுக்கு வராதுங்க. ஏன் பச்சைக்கிளி என்ன நடந்துச்சு உண்மையை சொல்லு. நான் என்ன காரணம்? நீ நானே மிச்சர்ல ஷவர்மா எல்லாத்தையும் எனக்கு தந்த குழந்தை. இவளை பிடிச்சு ஜெயில போடுங்க. ஷவர்மா வித்துட்டு இருக்கும்போதே சொன்னேன், இப்படிதான் நடக்கும்னு எனக்கு அப்பவே தெரியும். கெட்டு போனதெல்லாம் இவளுக்கு கொடுத்து வாந்தி எடுக்க வச்சிருக்கா. இல்ல ஓனர், நல்லாதான் இருந்து. நீங்க கூட வாங்கி தின்னுட்டு உயிரோட தான் நிக்கிறேன் ஓனர். அப்போ நீ என்ன நினைச்சு எனக்கு தந்த? ஓஹோ, என்னை காலி பண்ண நினைச்சுதான் தந்திருக்கா. பேச்சிங்க வந்து நிக்காலேன்னு உனக்கு கவலையா இருக்கு. இல்ல ஓனர், நீங்களும் திண்ணியெல்லாம் நல்லா இருக்கீங்களா அதுக்கு தான் சொன்னேன். ஏன் பச்சைக்கிளி மிச்சம் இருந்தா எனக்கு தாண்டி நீ தானே கேட்டா. இப்ப என்னைய கை காட்டி ஓடியதுக்கு? நான் வாந்தி எடுத்ததற்கு அந்த ஷவர்மா தான் காரணம் என்று கூறினேன் குழந்தை. டாடி, நான் வாந்தி எடுத்ததுக்கு ஷவர்மா தான் காரணம். இந்த ஓனர் சொன்ன மாதிரி வேற என்ன காரணமும் இல்ல டாடி. ஓனர் பொண்ணு என்னம்மா இதெல்லாம்? அபாண்டமா என் பொண்ணு மேல பழைய போட்டீங்களேம்மா எல்லாரும் சேர்ந்து. என் பொண்ணு சாப்பிட்டது ஒத்துக்காம வாந்தி எடுத்துருக்கா. அதை என்னாண்டா ஆளாளுக்கு என்னன்னு சொல்லி விட்டீங்க. இப்ப பாரு இந்த விஷயம் எங்க வந்து நிக்குதுன்னு. எல்லாரையும் கட்டி தொங்க விட்ட பாவம் பசங்க. டாடி, நான் தப்பா சொல்லல. எல்லாத்துக்கும் காரணம் இந்த சிலுப்பாதான். அவதான் பச்சைக்கிளி வாந்தி எடுத்தோன்னே என் மகளுக்கு இப்படிதான் இருந்துச்சுன்னு வந்து சொல்லிக்கிட்டு இருந்தா. நீங்களும் அவ சொல்லும் போதே கேட்டியா டாடி? என்னதான் இருந்தாலும் ஒரு பொண்ணை பத்தி பேசும்போது யோசிச்சு பேச வேணாமாமா? கல்யாணம் முடியாத பொண்ணை எப்படி அபாண்டமா பேசுறது? நாளைக்கு ஒருத்தன் கையில புடிச்சு கொடுக்குற பொண்ணை போய் இப்படி எல்லாம் பேசுறீங்களா? நல்லா இருக்குதா? பச்சைக்கிளி இனி நீ ஓண்டு வீட்டுக்கும் வேலைக்கு வேணா போ. தங்குறதா அங்க தங்க கூடாது, நம்ம வீட்டுக்கு வந்துரு. சரி டாடி. அங்க இருக்கிறதுனால தானே உன்னை ஊர் உலகம் ஒண்ணு பேசுது. இனி யாராவது என் பொண்ணை பத்தி தப்பா பேசுறத பார்த்தேன், தலைகீழ கட்டி தொங்க விட்டுருவேன். டாடி, நான் தப்பா பேசல, என்ன தப்பா நினைக்காங்க டாடி. எல்லாம் இந்த சிலுப்பாவால வந்ததுதான். சாரி டாடி. கொய்னா எல்லாரையும் அவுத்து விடுமா. பச்சைக்கிளி வா வீட்டுக்கு போலாம். சரி டாடி. சிலுப்பா, எதுக்கு அந்த பிள்ளை பத்தி அப்படி பேசுனா? கொஞ்சமாவது அறிவு இருக்கா இல்லையா உனக்கு? கல்யாணம் ஆகாத பிள்ளை இப்படி டக்குன்னு ஒரு வார்த்தை பேசிவிட்டா. நீ சொன்னது கேட்டு நானும் முட்டாள் மாதிரி நம்பியிருக்கேன். உன்னால டாடியை நம்பிட்டாரு. நீ மட்டும் அந்த இடத்துல வரலன்னா என்ன ஏது நானே விசாரிச்சிருந்துப்பேன். பச்சைக்கிளி போய் சொல்றான்னு தோணுதுக்கா. ஏன்னா மயக்கம்லாம் வருதுன்னு சொன்னல. வாய மூடு. இவ்வளவு பிரச்சனைக்கு காரணமே நீதான். இப்பயும் நம்ப மாட்டேன்னு கவல்க. ஓடி பேர் என் கண்ணு முன்னாடி நிக்காத. உன்னால டாடி என் மேல வருத்தப்பட்டாரு. வேலைக்கு போகவும் பிடிக்கல, வீட்டுல இருக்கவும் பிடிக்கல. ரொம்ப கஷ்டமா இருக்கு. சேகர் வந்து சாரி கேட்கும் போதெல்லாம் அவனை துரத்தி விட்டுட்டேன். இப்போ அவன் இன்னொரு பொண்ணு கல்யாணம் பண்ணிக்க போறான்னு ரொம்ப கஷ்டமா தெரியுது. நான் இப்ப என்ன பண்றது? பேசாம அந்த வீட்டுல இல்லாம வேற ஊருக்கு போயிட்டா கூட நல்லது. சேகரை இனி பார்க்காமலையாவது இருக்கலாம். சேகர் இப்பெல்லாம் நான் நினைக்கிறது கூட இல்ல. அவன்
எதுக்கு கண்மணி செஞ்சிட்டு இருக்க வேலையை விட்டுட்டு வேற ஹாஸ்பிட்டல்ல போய் வேலை தேடணும்? அந்த ஹாஸ்பிட்டல்ல என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் சொல்லு, நாங்க வேணா யாராவது வந்து பேசட்டுமா? நான் என்ன ஸ்கூல்ல அங்க படிச்சிட்டு இருக்கேன், எல்லாரும் வந்து பேசுறதுக்கு. யாரும் எதுவும் பேச வேண்டாம். அப்புறம் என்ன பிரச்சனை கண்மணி? உங்க அண்ணனும் இங்க இருந்தா ஈஸியா வேலைக்கு போயிட்டு வராங்க. எனக்கும் எங்க அம்மா வீடு பக்கத்துலயே இருக்கு. உனக்கும் இங்க இருந்து ஹாஸ்பிட்டல் கிட்டதா. இவ்வளவு நல்ல வீட்டை விட்டுட்டு வேற எங்க போறது கண்மணி? உங்க சொந்தக்காரங்க வீடு இருக்கிறதுனால பாக்குறீங்களோ? சொந்தக்காரங்க வீடு இல்ல கண்மணி, அம்மா வீடு இருக்கு.